அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையின் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில 4 விஷயங்களை அளவோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதாக என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சொன்னார்கள். அவர் அந்த விஷயத்தை விரிவாக சொல்லாவிட்டாலும் கூட அது தொடர்பான விரிவான செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என் ஆசிரியர் பொதுவாக சொல்வார், இதைதான் அளவோட செஞ்சுக்கங்கப்பா, நல்லா இருப்பீங்கப்பா, இதுதான் அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த 4 உயர்ந்த தத்துவங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கேன். அதனால் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் நிம்மதியாக இருக்கும். அந்த விஷயங்கள் என்னவென்றால், முதலாவதாக என் ஆசிரியர் சொல்லுவார், கில்லத்துத்வா, அளவோடு உண்ணுங்கள் என்பதாக சொல்லுவார். உணவு என்பது அளவோடு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார். தன் திருமறையிலே கூறுகிறான், குரு வஷரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான் என்று கூறுகின்றார். சூரத்துல் ஆராஃப் என்ற 7வது சூராவுடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை கூறுகிறார். உண்ணுங்கள், பருகுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் வீண் விரயம் செய்யாதது என்று அல்லாஹ் கூறுகிறார். குர்ஆனை விரிவுரையாக கூறுகிறார்கள், வீண் விரயம் என்பது அளவுக்கு அதிகமான உணவை சமைத்து கீழே கொட்டுவது மட்டுமல்ல, அதுவும் வீண் விரயம் தான். அது மட்டும் அல்ல, அளவுக்கு அதிகமாக உண்ணுவதும் பருகுவதும் வீண் விரயம் என்பதாக அறிஞர்கள் மக்கள் எழுதுகிறார்கள். கீழே கொட்டுவது மட்டும் இல்லை, வயிறு என்ற பாத்திரத்திலே கொட்டுவதும் வீண் விரயம் தான். அதுவும் அவருடைய ஆரோக்கியம் கெடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவேதான் அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், இந்த அரை வசனம் இருக்கிறது இல்லையா, இந்த அரை வசனம் என்பது ஒட்டுமொத்த மருத்துவத்தினுடைய கருத்துக்களை உள்ளடக்கி என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். இந்த பார்ப்பதற்கு இந்த வசனம் சிறியதாக இருந்தாலும் இந்த பாதி வசனத்திலே ஜமால்லாஹு திப்ப குல்லஹு ஃபீ நிஸ்பில் ஆயா, இந்த பாதி ஆயத்திலே அல்லாஹ் தஆலா மருத்துவத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஏன் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமா உணவை உண்ணுவதால் ஆரோக்கியம் கெடுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த கருத்தை யார் சொன்னார் என்றால், எழுதுகின்றார்கள், அலி இப்னு ஹுசைன் இப்னு வாஹித் என்பவர் கூறியதாக தஃசீரை குர்துபி எழுதுகிறார். இப்போ வரலாற்று நிகழ்வையும் பதிவு செய்கிறார்கள். வேறொரு கிதாபில் நான் பார்த்திருக்கேன். ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய அமைச்சரவையிலே பல அமைச்சர்கள் இருந்தார்கள். அல்ல, ஒரு கிறிஸ்தவ அமைச்சர் இருந்தார். அவர் ஒரு உறவை சொன்னார், யதார்த்தமாக சொன்னார், நான் குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றேன், அதிலே மருத்துவத்தை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லையே என்பதாக அவர் சொன்னார். குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்திருக்கேன், மருத்துவத்தை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை என்பதால். அப்போதான் அந்த அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தவர் தான் இந்த அலி இப்னு ஹுசைன் இப்னு வாஹித் என்பவர். அவர் தான் சொன்னார், குர்ஆனிலே அரை வசனத்தில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மருத்துவ கருத்தை கூறுகிறான் என்று இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார். சொல்லிவிட்டு சொன்னார், எல்லாமே என்ன கூறுகிறார், வீண் விரயம் செய்யாதீர்கள், அளவுக்கு அதிகமாக உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இல்லையா. இந்த அரை வசனத்திலே ஒட்டுமொத்த மருத்துவத்தின் கருத்தை அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். அலி இப்னு ஹுசைன் இப்னு வாஹித் அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலேயே மருத்துவத்தினுடைய
ஒட்டுமொத்த கருத்தையும் கூறியிருக்கிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறிய அந்த செய்தியை முஸ்னத் அஹ்மது என்ற கிதாபிலே 4வது பாகத்தினுடைய 132வது பக்கத்தில் மிக்தாத் பின் வாதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை தான் அந்த அறிஞர் கூறினார். மிக்தாத் பின் வாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சமிஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் சொல்லிவிட்டவர்கள் கூறுகிறார்கள், மாமல ஆதமியுன் பியான் ஷர்ரம் மின் பத்னிஹி, ஆதமுடைய மகன் நிரப்பும் பாத்திரங்களில் வயிறை விட கெட்ட பாத்திரம் எதுவும் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாத்திரங்களை என்னமோ பொருட்களை வைக்கிறாங்கல்ல, போட்டு வைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நிரப்புகின்ற பாத்திரங்களிலே வயிறை விட கெட்ட பாத்திரம் எதுவும் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்பு இப்னி ஆதம அக்கலாத்துன் யுகிர்ன சுல்பஹு, தன்னுடைய முதுகந்தண்டு இருப்பதற்கு சில கவன உணவுகள் அவனுக்கு போதுமானது. அவனுடைய முதுகந்தண்டு சீராக இருப்பதற்கு, செம்மையாக செயல்படுவதற்கு சில கவன உணவுகள் அவனுக்கு போதுமானது. ஃபைன்கான ஃபாயிலம் லா முஹாலா, அல்லது அதைவிட அவனுக்கு கூடுதலாக உண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் ஃபசுலுசுன் தாமுன், மூடிலே ஒரு பகுதி உணவுக்காக ஒதுக்கட்டும். வசுலுசுன் ஷராபுன், மூன்றிலே ஒரு பகுதி உணவுக்காக ஒதுக்கட்டும். வசுலுசுல் நஃப்ஸிஹி, மூன்றிலே ஒரு பகுதி சுவாசிப்பதற்கு காலியாக விடட்டும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸை அந்த அலி இப்னு ஹுசைன் இப்னு வாஹித் என்ற அறிஞருக்கு கூறினார். அந்த கூறிய போது அந்த கேள்வி கேட்டார் இல்லையா அந்த கிறிஸ்தவ அமைச்சர், அவர் சொன்னார், மருத்துவ உலகின் தந்தையான இப்னு அலி சீனாவினுடைய கருத்தை கூட இதை மிஞ்சி விட்டது என்பதாக அவர் வியந்து பாராட்டினார் என்பதாக நாம் வரலாற்றிலே காணுகிறோம். ஆக ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அளவான உணவுகள் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது செய்தியின் ஆசிரியர் சொல்வார், கில்லத்துல் மனா, குறைவான தூக்கம், அதாவது அளவான தூக்கம் தேவையாக இருக்கிறது. பொதுவாகவே ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வதற்கு குறைந்தது 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் என்பதாக கூறுகிறார்கள். அதற்கு குறைவாக தூங்கினாலும் உடலுக்கு கேடு ஏற்படும், அதைவிட அதிகமாக தூங்கினாலும் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே அளவான தூக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்பதைத்தான் நாம் காணுகின்றோம். இன்றைய மனிதர்களுடைய உடல் கெட்டு போனதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இரவு நேரங்களிலே அதிகமாக விழித்திருப்பது, அதுபோன்று காலை நேரங்களிலே ஃபஜ்ர் தொழாமல் தூங்குவது அல்லது ஃபஜ்ர் தொழுதுவிட்டு தூங்குவது போன்ற காரியங்கள் தான் உடல்நல கெடுதிக்கு அது அதிகமான காரணமாக இருக்கிறது என்பதாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாண்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபிலே வருகிறது, இஷாவுக்கு முன்னால் உறங்க மாட்டார்கள், இஷாவுக்கு பிறகு பேச மாட்டார்கள். இஷாவுக்கு முன்னால் தூங்க மாட்டார், இஷாவுக்கு பிறகு பெருமானார் பேசவே மாட்டார். அப்படி நான் இஷா முடித்த உடனே என்ன செய்யுது அப்படின்னா, என்ன செய்வார்கள், உணவின் தேவைகள் முடிந்து விட்டு உறங்க ஆரம்பித்து விடுவார். இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? எல்லாத்துக்குமே சேரும். நான் எப்படி சேர்த்தா சொல்றேன், எல்லாம் தூங்குறது பூராவே 11 மணிக்கு மேலதான். ஆனா பொதுவாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள், 10 மணிக்குள்ளாம் உறங்க வேண்டும் என்பதாக அந்த நேரத்திலே உடலிலே ஏற்படுகின்ற ஒரு சுரப்பி இருக்கிறதே, அது ஒரு சுரக்கிறது, அது நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்துவதால் கூறுகிறார். கேன்சரை கூட குணமாக்கக்கூடிய சக்தி படைத்தது சுரப்பது என்பது 10 மணிக்கு மேலாக கூறுகிறார். பொதுவாகவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் 3 பகுதியாக ஆக்குவார்கள்.
இரவு நேரத்தை 3 பகுதியாக வைத்திருந்தார். ஒரு பகுதி உடல் உறக்கத்துக்காக, ஒரு பகுதி தன்னுடைய மனைவிக்காக, ஒரு பகுதி இறை வணக்கத்துக்காக. அப்ப டோட்டல் கணக்கு படி பார்த்தோம்னாலே அந்த 3 2 பகுதிகள் உறக்கத்துக்கும் தன் மனைவியோடு ஏதாவது பேசுவதற்கும் அந்த நேரம் சரியாகிவிடும். அப்ப ஒரு பகுதி ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க என்பது அர்த்தம் இல்லை. அந்த என்ன செய்ய ஒரு பகுதி என்பது தன்னுடைய மனைவிடத்திலே பேசுவதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக. அதுக்கு பிறகு உறக்கம் இதே வந்து 2 பகுதி போச்சு. 3 ஒரு பகுதி பெருமான செய்தார், உறங்குகிறார். அதே மாதிரி பெருமாவுடைய இன்னொரு விஷயம் என்று சொல்ல கைலுல்லாவுடைய தூக்கமாக சொல்வார். கைலுல்லாவுடைய தூக்கம் என்பது லோருக்கு முன்னால் தூங்கக்கூடிய சில மதரசாக்கள் வந்து என்ன செய்வாருவா, ஒரு 12 மணிக்கு என்ன செய்யற தூங்கி விட்டு என்ன செய்யறதே அந்த நேரத்துல ஒரு மணி நேரம் தூங்குவதற்கு தயார் கொடுப்பார். கைலுல்லாவுடைய தூக்கம் அது உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நமக்கு நேர் மாற்றமாகி விட்டது. இரவிலே அதிகமாக விழிக்கின்றோம், அது என்ன செய்ய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. அல்லது என்ன செய்யறோம் அப்படின்னா காலையிலே ஃபஜ்ர் தொழாம ஒரு பெரும் கூட்டம் தூங்குறது, அல்லது ஃபஜ்ர் தொழவுமே ஒரு தூங்குறது. அது இரவே கிடையாது. பெருமானா சொல்லுவாங்க நோமு சுபஹத்தி இப்னு ரிஸ், நோமு சுபஹத்தி இப்னு ரிஸ், அதிகாலை தூக்கம் ரிஸ்கை தடுக்குவார் பெருமானா சொல்லுவார். அதிகாலை தூக்கம் என்பது பெருமானா ஃபஜ்ர் தொழாம தூங்குறது சொல்ல, ஃபஜ்ர் தொழுந்து விட்டு தூங்கினாவே ரிஸ்கிலே கதை ஏற்படும். அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி வரும். பெருமானார் செய்தாங்க, தன்னுடைய ஃபாத்திமா நாடி வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமா நாடி தூக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் என்ன செய்றாங்க, அவர்கள் தன்னுடைய பெருவரலை கொண்டு அவருடைய சில காதல் நோந்து எதிர்த்தாங்க. என்ன மகளை தூங்குகிறா என்பதா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் தொழுது விட்டு தான் தூங்குகிறேன்பா. பெருமானார் சொன்னாங்க, மகளே இந்த நேரம் முத்தசமுல் அர்ஸா ரிஸ்குகள் பங்கீடு செய்யப்படுகின்ற நேரம். வானவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட தேவைக்கான உணவை பங்கீடு செய்கின்ற நேரம். அந்த நேரத்திலே நீ உறங்காதே, அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபாக சொன்னார். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு நீ என்ன செய்ய உறங்காதே, திக்ரிலே ஈடுபாக. இன்னைக்கு அதிகாலை தொழாமல் தூங்குற ஒரு பெரிய கூட்டம். தொழ விட்டு தூங்குவதே பெருமாள் தடுக்காம சொன்னா சில பேர் தொழுன்னு அப்படியே தூங்கிறது. அதை ஒரு வளமையாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நேரத்தில் வந்து டயர்டாக தூங்குற பிரச்சனை இல்லை. வளமையாகவே ஃபஜ்ர் தொழுதா அப்படியே ஒரு தூக்கத்தை தூங்குவது, இதுவும் இதுவும் தவறாகும். சில பேர் தொழாமலேயே தூங்குவார். அதனால இந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறோம், நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறோம், வரக்கத்தை கெடுத்துக் கொள்கிறோம். செய்வார்கள் இரவை 3 பகுதியாக ஆக்கி அதில் செய்வாங்க 2 பகுதியில் தன்னுடைய உடலுக்கும் மனைவிக்கும் கொடுத்து விட்டு ஒரு பகுதியை நின்று வைகினார்கள். அதை அல்லாஹ்வுடைய உத்தரவு. சூரத்து முஸம்மிலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வார், யா அய்யுஹல் முஸம்மில் கும் இலைல இல்லா கலீலா நிஸ்பஹு வ மின்குஸ்மினு கலீலா. 23வது சூராவுடைய முதல் வசனங்கள் பார்த்து கொண்டே வருங்கள். 1 இருந்து 4 வரைக்கும் அல்லாஹ் சொல்வார், நபியே பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், போரதை பத்தி தூங்கிட்டு இருக்கார். ஆரம்பத்தில் அனுபவத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நபியே நீங்க எழுந்திருங்க, இரவிலே பாதியோ அல்லது என்ன செய்யறது அதனை கொஞ்சம் கூடுதலாகவோ கொஞ்சம் குறைவாகவோ நீங்க என்ன செய்யுங்க, இறைவனை வணங்குகிறீர்கள். அதே கடைசியில சொல்வான் 23வது சூறாவுடைய 24வது வசனத்திலே கூறுகிறார், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸை லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு தாயிஃபத்து மினல் லதீன மஅ. நபியே நீங்களும் உங்களோடு இருக்கின்ற அந்த கூட்டத்தாரும் சஹாபாக்களும் இரவிலே பாதியோ அல்லது 3 ஒரு பகுதியோ கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் வழங்குவதை அல்லாஹ் அறிகின்றான். நம்முடைய இரவை 3 பகுதியாக ஆக்கி கொண்டு 2 பகுதிகள் தன்னுடைய மனைவி மக்களோடு பேசுவதற்காக தினசு உறக்கத்துக்காக ஒதுக்கிவிட்டு தஹஜ்ஜுடைய நேரத்தில் இழந்து குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது இறைவனை வணங்குவதற்கு ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மார்க்கருக்கு கூறுகிறது. இது உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இது 2வது செய்தி. 3வதாக இருக்கிறார்கள் கில்லத்துல் கலாம், அளவாத பேச்சு இருக்கு என்பார்கள் ஆசிரியர் சொல்வார். பேச்சு அளவாம் இருக்க வேண்டும். கூறியதாக அப்துல்லா உமர் அறிவிக்கிறார்கள். திருமதி என்ற கிதாபனுடைய 2411வது ஹதீஸ். பெருமானா சொல்வான், லா தக்ஸிரு கலாம் கைரு திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் உலகத்தில் பேச்சுக்களை அதிகமாக நீ பேசாதே. அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லா, அல்லாஹ் ரசூலை பத்தி நீங்க சொல்றீங்க, அந்த விஷயத்தை நிறைய சொல்லலாம். நிறைய சொல்லாம என்ன மக்களுக்கு சடைவரையாத அளவுக்கு சொல்லறது. அதாவது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கு, ஒரு பேச்சாளருக்கு 8 விஷயங்கள் தேவை. சபை அறிந்து பேச வேண்டும், சமயம் அறிந்து பேச, எந்த சபையில எதை பேசணுங்கிறது தெரியுது. இப்ப மூத்த வீட்டுல போய் நிக்கா பத்தி பேசக்கூடாது, நிக்கா வீட்டுல போய் மூத்த பத்தி பேசக்கூடாது. சபை அறிந்து பேச வேண்டும், சமயம் அறிந்து பேச வேண்டும். எவ்வளவு நேரம் பேசினா அந்த மக்களுக்கு சரியாக இருக்குமோ அவ்வளவு நேரம் பேசணும்.
ஆனா என்ன செய்யணும், அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது. மார்க்க விஷயத்தை சபையை பொறுத்து பொதுவான விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலை தவிர, அல்லாஹ் ரசூலை விஷயங்களை தவிர உலகத்தின் பேச்சுக்களை நீண்ட நேரங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை சுருக்கமாக பேச தெரிய வேண்டும். பெருமானா சொல்லுவாங்க, இந்த உலகம் தொடர்பான விஷயத்தை அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய அப்படின்னா உலக விஷயங்களை பற்றி அதிகமாக நீ பேசாதீர்கள் சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க, ஃபைன்ன கஸ்ரத்தல் கலாமி பிகைரி திக்ரில்லாஹ், அப்படி அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் இந்த உலகத்தை பேச்சுக்கு அதிகமாக பேசினால் என்ன ஏற்படுமா, கஸ்வத்துல் கல்வி, உள்ளம் இறுகி பேச்சுக்கு அதிகமாக பேசினால் என்ன ஏற்படுமா, கஸ்வத்துல் கல்வி, உள்ளம் இறுகி போகுதா. பெருமானா சொல்லுவாங்க, உள்ளம் இறுகி போகும், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பிரகாசம் என்பது எடுக்கப்பட்டு விடும் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவன் யார் தெரியுமா, இதயம் இறுகி போனதாக பெருமானார் சொல்லுவாங்க. அதிகமா பேசுது, உலகம் சம்பந்தமாகவே பேசிக்கிட்டே இருக்கிறது, ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறது என்பது என்ன செய்யும்னா, என்ன செய்யும், உள்ளத்தை இறுக்கமாக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகும். பேச்சு என்பது தேவைதான், அந்த பேச்சை விட மௌனம் என்பது மிகச் சிறந்தது. தன்னுடைய மகனுக்கு சொல்வார், மகனே, பேச்சு என்பது வெள்ளியை போன்றது என்றால் மௌனம் என்பது தங்கத்தை போன்றது என்பதாக சொல்வார். பேச வேண்டும், பேசுவதற்கு முன்னால் எதை பேச வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அளவான பேச்சுக்கள் என்பது கண்ணியத்தை ஆரோக்கியத்தை விட்டு தரும். மலேசியாவுடைய முன்னாள் பிரதமர் மகாதீர் சிறந்த அறிவாலயம், அந்த நாடு முன்னேற்ற பாதைக்கு சென்றதற்கு அவர்தான் காரணம். இல்லைன்னு சொன்னா அது ஈய குட்டை இருந்ததுதான், அந்த ஈய குட்டை மட்டும்தான் இருக்கும், ஈயன்றதான் இருக்கும், ஈயமும் அந்த ரப்பர் தான் இருந்துச்சு. அந்த நாடு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அவர் தான். அந்த அதை கொண்டு எப்படி முதலீடு செய்து அந்த நாட்டை எப்படி முன்னேற்ற வாக்குகளாக அவர் என்ன செய்தார் அவர் மகாதீர் செய்வார், பதவி விலகுகின்றார், அவரால் பதவி விலகிறார். இப்ப எல்லாம் கேட்கிறாங்க, எதுக்கு நீங்க பதவி விலகுறீங்க, உங்களை யாராலும் ஒரு டிமாண்ட் பண்றாங்க, ஏன் பதவி விலகுறீங்க என்பதா. அவர் சொன்னார், என் நாட்டை எப்படி கொண்டு வர விரைவாக நான் நினைத்தேன், அப்படி நான் உருவாக்கி விட்டேன், எல்லாத்தையும் இதை ஏற்பாடு பண்ணிட்டேன், இனிமேல் வரக்கூடியவர்கள் என்னுடைய வழி தரத்திலே நடந்தா போதும். நான் என்ன வழியை காமிச்சிருக்கிறோம் அந்த வழியிலே அவர் சரியாக நடந்து விட்டா இந்த நாடு ஒருபோதும் கீழே வராது. நான் எல்லாத்தையும் நான் உருவாக்கி விட்டேன், எல்லாத்துக்கும் வழியை காமிச்சுட்டேன், நடந்தால் போதும் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த செய்தி சொல்வார். என்னுடைய தாயார் சொல்வார், மகளே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்பதாக வைக்கின்ற நேரத்திலே உணவை முடித்துக் கொள்ள வேண்டும், அது உடலுக்கு நல்லது. இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா என்பதாக மக்கள் எதிர்பார்க்கிற நேரத்திலே உன் பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும், பேச்சுக்காக. இன்னும் கொஞ்சம் சாப்பிடால் வயிறு சொல்லுது, வயிற்றுல இடம் இருக்கு, சாப்பிடான்னு சொல்லுது, அந்த நேரத்திலே நீ உணவை குறைத்துக் கொள்வது உடலுக்கு அழகு. இன்னும் கொஞ்சம் பேச மாட்டார் என்பதாக மக்கள் நினைக்கிற நேரத்தில் பேச்சை குறைத்துக் கொள்வது உனது பேச்சுக்கு அழகு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார். அதுபோல நான் யோசிக்கின்றேன், இன்னும் கொஞ்சம் பதவியிலே இருக்க மாட்டாரா என்பதாக மக்கள் நினைக்கும் நேரத்தினால் பதவியை விட்டு விலகுவது பல பதவிக்கும் அழகு, எனக்கும் அழகு என்பதாக அதனால முடிவு செஞ்சேன், நான் பெரிய வருகிறேன் தவிர என்னை யாரும் டிமாண்ட் பண்ணவும் இல்லை, டிமாண்ட் பண்ணவும் முடியாதுன்னு சொன்னார். வெளியிட சொல்ற அப்படின்னா பேச்சு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா நினைக்கிற நேரத்தில் அதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற என்ன செய்யக்கூடாது, வளவள புலப்புலம் பேசணும் அப்படின்னா நிம்மதி இருக்காது, கண் மூன்றாவதாக சொல்லுவார். நாலாவது ஆசிரியர் சொல்லுவா, கில்லத்து முகாரத்துவமாகனா, மக்களோடு அளவான தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களிடத்திலே அளவான தொடர்பு. பொதுவாக ஒருவரை முழுமையாக வெறுக்குதல் ஒதுக்குதல் என்பதும் தவறு. ஒரு படத்து ரொம்ப போசா ஃபிட்டா இருக்கிறது தவறு. இது இரண்டுமே மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒருத்தர் சரி அதிகமாக கட்டுக்கு அதிகமா ஒட்டுறதில்லை, பேசுறதில்லை, அம்மா என்ன செய்வா, மக்கள் வெறுப்பா, என்ன செய்வாங்க, திமிரு பிடிச்சு வந்தார், எதுவும் பேச மாட்டார், மண்டக்காரம் பிடிச்சோ என்பதாக சொல்வா. அதே மாதிரி ரொம்ப ஃபிட் ஆயிட்டா அப்படின்னா நம்முடைய கண்ணியங்கள் குறைய ஆரம்பித்து விடும். சில நேரங்களிலே அவர் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவதற்கு கூட நமக்கு சங்கடமாக இருக்கு. ரொம்ப நெருக்கமா இருக்காரு, என்னத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல என்பதாக சில சங்கடம் ஏற்பட்டு. அதனால மக்களிடத்திலே பழக வேண்டும், நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப போசாக இருவோம் என்று சொன்னால் நமக்கு பாதிப்பு அதிகம். ஆனால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹபீப் அம்மா, நீ யாரையும் அளவோடு வேசிப்பாயாக, அசா ஐயக்கூன் அதுவம்மா, அவர் உனக்கு இறுதியாக ஆகலாம் என்பதாக சொல்வார்.
அவர் உனக்கு எதிரியாக ஆக்கலாம். அதாவது ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் சொல்லி நினைச்சுக்கிட்டே எல்லா ரகசியத்தையும் போட்டக்கூடாது. அழகாக சொல்வான், உன் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாது. சொல்லுவாங்க இல்லையா, இந்த அலிய சொல்லுவான், சிறுக்கா சீருக்கு, உன் ரகசியம் உன்னுடைய கைதி, அது உன்னிடத்துல இருக்கும் வரை நீ அடுத்த ஒரு இடத்துல சொல்லிவிட்டால் அவனுக்கு கைதி தான். நம்ம அளவுக்கு அதிகமா இடத்துல பேசிட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு அதான் கேட்டா அதெல்லாம் நமக்கு பாதிப்புகள் தான் ஏற்படும். அவன் என்ன சொல்றாங்க, யாரையும் அளவோடு நேசியுங்கள், அவரோட கைதியாக ஆகிவிடலாம். அதே நேரத்தில் யாரையும் அளவோடு என்ன செய்யுங்க, எதிர்க்க வேண்டும். யாரையும் அளவோடு எதிர்க்க. அவங்க என்ன செய்யறாங்க, தப்பு செய்யறாங்க, அளவு அந்த தவறை சுட்டி காட்டுகிற நேரத்திலே அந்த கருத்தை நாம் சுட்டி காட்டுகிற நேரத்தில் அந்த அளவோடு இருக்க வேண்டும். யாரை முழுமையாக எதிர்த்து ஒதுக்கி விடக்கூடாது. பெருமானார் சொல்லுவாங்க, போது அதுவம்மா, யாரையும் அளவோடு எதிர்ப்பாயாக. ஏனென்று சொன்னால் அசாயிக்கூன ஹபீபம்மா, அவர் உனக்கு ஒரு நாள் நேசராக ஆகிவிடலாம். யாரை நாம் என்ன செய்ய பகையாயிருந்தாக நாம் கருதினோமோ அவர் தான் நம்முடைய நேரத்திலே என்ன செய்வார், உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, மக்களிடத்திலே பழக வேண்டும். ஆனால் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடாது, மிக நெருக்கமாக இருக்கக்கூடாது, மிக ஒட்டி விடக்கூடாது. ஒரு எழுத்தார் பிரபஞ்ச என்று எழுத்தார், அவர் சொல்வார், மக்களிடத்தை எப்படி பழக வேண்டும் என்று சொன்னால் ரயில் தண்டவாளமாய் பழகணும். ரயில் தண்டவாளம் இருக்கா இல்லையா, அதை இணைந்திருக்கிறது, அதை ஒட்டி இருப்பதில்லை. ரயில் தண்டவாளம் ட்ரெயின் போகுது, ஆனால் இணைந்திருக்க வேண்டும், ஒரு வரிசை ஒட்டி இருக்கக்கூடாது. அதனால மக்களிடத்திலே பழக வேண்டும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லையா, கொஞ்சம் இடைவெளியோடு பழகினாக நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்படின்னா என்ன செய்ய, 4 விஷயங்கள் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஒன்று அளவான உணவு, 2வது அளவான உறக்கம், 3வது அளவான பேச்சு, 4வது மக்களிடத்தில் அளவான பழக்கம். இந்த 4 இருக்குமானால் நான் உடலால் உள்ளத்தாலும் நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கும். கேட்டவதை விடுவிக்க எல்லாம் வாழ வீடு ஸ்மாலத்தலாம் நிர்மிக்க إذا عبد الاستغفر ربي قال سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين.